நம்ம இதில் ஓட்டை வாங்கி இருந்துட்டு ப்ராப்ளம் பண்ணுறேனே, அவனாவது எங்கேருந்தும் வந்து இங்கே உள்ளே இருந்துட்டு இந்த வேலை பண்ணுறான் தானே அர்த்தம். இப்போ அந்த சில கடத்தல் இருந்தால் சில கடத்தலுக்கு தடுப்பு இருக்குது, இதில் கொண்டு போயிருக்காங்க, ஏதோ வருது, இல்லாட்டி ஃபாரினில் தான் அங்கே தான் இருக்குது. அப்புறம் இந்த லட்சத்தில் இப்போ இவங்க நகையை அவன் ஏதோ வேண்டி போட்டுமா அந்த நகையை உருக்குறேன்னு சொல்லி அந்த ரிட்டையர்ட் நீதிபதி அது இவங்க ஃபேவராக அது வாட்டவர் அங்கே போய் இப்போ பாம்பேயில் உருக்குறேன், அங்கே டெபாசிட் பண்ணுறேன், அதை உருக்கினா என்ன வில்லேஜ் என்னன்னு தெரியும் நமக்கு. அதனால் இவங்க கொண்டு வந்து ஸோ இங்கே நம்மகிட்ட ஓட்டை வாங்கி நம்மகிட்ட இருக்கிற ஆளுகளை இந்த மாதிரி இருந்தாங்க. மற்ற மதத்துக்கெலாம் பண்ணுவாங்க வருதில்ல கேள்வி. ஸோ இதெல்லாம் பார்த்து இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இப்போ வந்து அமித்ஷா தெலுங்கானா ஃபஸ்ட் தமிழ்நாடு நெக்ஸ்ட். இப்போ தெலுங்கானாவில் வெறும் 4 42 இடம் வந்து அந்த மாதிரிலாம் வந்தாச்சுனால அது இந்துத்துவ தான் கையில் எடுக்கிறது. இப்போ போக இங்கே ஒரு 40 லட்சம் 50 லட்சம் நாயுடு ஓட்டு இருக்குது அப்படின்னா தெலுங்கு மீன மக்களுக்கு அதுக்கு இப்போ இவர் வருவார் பவன் கல்யாண் வந்தார் இல்லையா, சிரஞ்சீவி பிரதர், அவரும் இங்கே பிரச்சாரத்துக்கு வருவார் இப்போ தென் மாவட்டங்களுக்கெல்லாம். இப்போ போக இடத்துலலாம் இப்போ இருக்குன்னாலும் பேசுகிறாரு எடப்பாடி. இன்னும் பல பேர் இந்த கூட்டணியில் இருந்தால் இன்னும் சேர்ந்து மேடை ஏறணும். இப்போ பாருங்கள் கோவை பெல்ட்லாம் சும்மா நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் சர்வே எடுத்து என்ன பிரச்சனை, அது ஒரு 5 தொகுதி கூட தேர மாட்டேங்குது திமுகவுக்கு. எப்படி தரும், ஏதாவது பண்ணி தான் கேட்கலாம். அதனால் இப்போது அந்த பண்ருட்டி அந்த பக்கம் பூராமே எடப்பாடி பூரா எல்லாமே வலுவாக மக்கள் கூட்டம் ஆமோதிக்கிறாங்க. விஜய் வந்தால் வரட்டும், இல்லாட்டி மைனாரிட்டி ஓட்டு திமுக ஓட்டு ஏதோ பிரிச்சுட்டு போட்ட திரும்ப ஓட்டை அப்படின்ட்டு இப்போ 40 + மொத்தம் 60 தொகுதியை அதிமுகட்ட வாங்கி தென் மாவட்டத்தில் தினகரன் பன்னீர் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொடுக்கணும் இல்லையா உட்பட. அப்போது மீதியில் வந்து இந்த பார்லிமெண்ட்டில் ஸ்ட்ராங் தொகுதி இருக்கும் இல்லையா, கன்வெர்ட் பண்ணால் சட்டசபையில் இந்து பேஸ் இந்து வாக்காளர், அதுதான் இப்போ இந்து வாக்காளர்களுக்கு தான் அந்த லீட் பண்ணணும். இப்போது சோழபுரத்துக்கு மோடி வர்றாரு, மறுபடியும் அமித்ஷா வர போகிறாரு இங்கே. ஸோ இதை வந்து இடையில கொஞ்சம் பீகார் தேர்தல் வருது அக்டோபரில், அது ஆமாம் அது இப்போ எக்ஸிஸ்டிங் கூட்டணி தான், அது முடிஞ்சுட்டு இப்போ வரும். அதுக்கப்புறம் தான் இந்த வந்து செந்தில் பாலாஜி வெளியா உள்ளே வெளியான்னு தெரியும் மங்காத்தான். ஏன்னா பார்லிமெண்ட் டைமில் உள்ள வச்சாங்க மறுபடியும், ஏன்னா இப்போ அது தூசி தட்டாங்க கேஸ் போயிட்டுருக்கு இல்லையா, ஒரு பக்கம் டாஸ்மாக் இது போயிட்டுருக்கு, அதனால் அது க்ளோஸ்டாக வரும். அது நம்ம பல மந்திரிகள் கூட வரலாம் அதில். இதுக்கடையில் இந்த சனாதனத்தை பேசினவங்களெல்லாம் போட்டு அடித்து நம்ம சனாதனத்தை தூக்கி பிடிக்கணும், இந்துக்களை ஒன்றுபடுத்தணும். நிறைய சோசியல் இன்ஜினியரிங் நிறையா பண்ணுவார், சமூக இதெல்லாம் அதை பண்ணி கையில் எடுத்து இந்த மாதிரி வெற்றி போடணும். கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்கிறார் இவர் தான் அதிமுக, அவங்க என்டிஏ ஆட்சி பாஜக ஆட்சி தான் சொல்கிறாங்க அமித்ஷா கூட.